வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். மெய்யூர் ஊராட்சியில் மின் ஒயர் அறுந்து விழுந்ததில் வீட்டின் அருகே கட்டி வைத்திருந்த 3 மாடுகள் பலியானது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் மெய்யூர் ஊராட்சி பாளையக்காரர் தெருவில் வசித்து வருபவர் 45 வயதான செல்வம். இவர் மாடுகளை வளர்த்து வருகிறார். மேலும் இதன் மூலம் சிறிய அளவில் பால் வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் இவரது வீட்டின் அருகே மாடுகளை கட்டி வைத்திருந்தார். தமிழகத்தில் வெஞ்சல் புயல் காரணமாக கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு இடங்களில் மின் ஒயர்கள் அறுந்து விழுந்து மின்தடையும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் செல்வம் வீட்டின் அருகே மின் ஒயர் அறுந்து விழுந்ததில் 3 மாடுகள் சிக்கிக் கொண்டது. எனவே மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே 3 மாடுகளும் துடிதுடித்து பலியானது. பொதுமக்கள் உடனடியாக மின்சார சப்ளையை துண்டித்தனர். தகவல் அறிந்த மெய்யூர் ஊராட்சி மன்ற தலைவர் லாவண்யா சரத்குமார், ஒன்றிய குழு உறுப்பினர் தேன்மொழி ஏழுமலை ஆகியோர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து பாதிக்கப்பட்ட செல்வம் குடும்பத்துக்கு ஆறுதல் கூறினர். இதுகுறித்து பெரியபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு பெரியபாளையம் போலீசார், கிராம நிர்வாக அதிகாரி அதிசயகுமார், ஊத்துக்கோட்டை மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் ஆகியோர் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் ஊத்துக்கோட்டை கால்நடை மருத்துவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாடுகளை பிரேத பரிசோதனை செய்தனர். மின்சாரம் தாக்கி 3 மாடுகள் பலியான சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.